ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லைஃப் ஆஃப் ஜெயா செய்யும் சேனல் வாங்க. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆடி அமாவாசை வீட்டில் சாமி கும்பிட்டோம், விளக்கேற்றி வச்சுருந்தோம். விளக்குலேருந்து வாராகி அம்மனுக்கு ஏற்றின விளக்குலேருந்து இப்படி டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் அதில் இருக்குது. அது உங்களுக்கெல்லாம் கண்ணுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில, பார்க்கும்போது என்ன உருவமாக தெரியுதுன்னு எனக்கும் தெரியலை. நானும் ரொம்ப க்ளோஸில் கூட போய் பார்க்குறேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வாராகி அம்மனோட ஃபேஸா இல்லை வேறு எதுவுமா எனக்கு எதுவும் தெரியலை. ஆனால் வாராகி அம்மனுக்கு ரெகுலராகவே விளக்கேற்றிட்டு தான் இருக்கேன். நான் தேங்காயில் கூட வாராகி அம்மன் ஃபேஸு வந்திருந்தது, அதையுமே வச்சு நான் சாமி கும்பிட்டுட்டு தான் இருக்கேன். எனக்கு இந்த வாராகி அம்மனுக்கு விளக்கேற்றும் போது அந்த தீபத்தில் கீழே அந்த நேவி ப்ளூ ஸ்கை ப்ளூவாக தெரிகிறது. எல்லா வாராகி என்ன இப்போ மட்டும் இந்த உருவம் தெரியல, நான் அடிக்கடி என்னோட தீபத்தில் இந்த உருவம் வரும். அந்த உருவங்கள்லாம் கொஞ்சம் பார்க்குறக்கு ஃபேஸ் ரிலேட்டடாக இருக்கும். ஆனால் இது என்னமோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் புரியலை, தெரியலை. உங்களுக்கெல்லாம் ஏதாவது இதில் விஷயம் தெரிஞ்சவங்க அதில் கொஞ்சம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்பி க்ளோஸில் போய் பார்க்குறேன், ஏதோ வயிற்றில் குட்டி குழந்தை ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்ப இருக்குமே அந்த மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. உங்களுக்கெல்லாம் எப்படின்றது எனக்கும் தெரியல. அடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து போய் பார்த்து இன்னும் க்ளோஸில் போகும்போது ஷேப்பே இன்னும் கொஞ்சம் மாறி இருந்தது. அந்த தேங்காயில் வாராகி அம்மன் ஃபேஸ் வந்துருந்தது, அதை வச்சும் சாமி கும்பிட்டுட்டு தான் இருக்கேன். இன்றைக்கி ஆடி அமாவாசை, அம்மன் நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணட்டும், அவ்வளோதான். நம்ம மனசார வேண்டி சாமி கும்பிட்றோம், நல்லதே நடக்கட்டும். இடையில நிறைய சிரமங்கள் வருது, அதையும் நான் கடந்து போகணும் அப்படின்னு தான் வாராகிக்கிட்ட கோரிக்கை வச்சுட்டே நான் போகிறேன். கஷ்டம் இல்லைன்னா சாமியை நினைக்க மாட்டோம்ல, அது கொஞ்சம் கொடுக்க தான் செய்யும். அதை மீண்டும் அது பெருசாக வழி இல்லாமல் கொண்டு போயிடுச்சுன்னா போதும். இப்போ பாருங்கள், ரொம்ப பெரிய ஃபேஸாக அந்த சைஸ்லேயே தெரியுது, டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. எனக்கு அது என்னன்னு எனக்கு சொல்லவும் தெரியல. உங்களுக்கு யாருக்காவது அது விஷயம் தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அம்மா தாயே, நீ எப்பயும் எல்லாரையும் காப்பாற்றி பக்கத்துணையாக இருங்கம்மா. அடுத்து குலதெய்வம் முனீஸ்வரருக்கு சாமி விளக்கேற்றியாச்சு. இன்னைக்கு ஆடி அமாவாசைக்கு பிரசாதம் வச்சு சாமி கும்பிட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.